ஸோ ஹாய் ப்ரைஸ் லாட். இப்போ நம்ம இந்த கேரியர் கைடன்ஸில் இன்னைக்கு என்னென்ன ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு டிஸ்கஷன் மூலமாக அதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து டைம் ஷீட் ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க் பண்ணது டைம் ஷீட்டில். இப்போ டைம் ஷீட்னா என்ன, அதை யாராவது சொல்லுங்க. டைம் ஷீட்ல வந்து டைமிங் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. காலையில 4 மணில இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் ஒரு 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 1 ஹவருக்கும் ஒரு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த அந்த டைமிங் நம்ம வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றத வந்து அந்த டைம் ஷீட்ல நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறத அந்த பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிட்டா உங்களோட டைம் ஷீட்டை காட்ட முடியுமா? ஓகே. ஸோ அதில் அந்த பாக்ஸில் நீங்கள் என்னென்ன எந்தெந்த மணி நேரத்தில் என்னென்ன பண்ணீங்கிறதுனால என்ன மாதிரி பெனிஃபிட் இன்னைக்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சு, என்ன புரிஞ்சிச்சு உங்கள் லைஃப்பை பற்றி? உதாரணத்துக்கு நேற்று உங்களுடைய ஒரு 18 ஹவர்ஸ் உடைய யூசேஜில் எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணீங்க, எத்தனை மணி நேரம், அதை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. நேற்று வந்து நான் ஒரு 6 hours 45 minutes வந்து நான் யூஸ்ஃபுல்லாக பண்ணேன். அப்புறம் 11 hours 20 minutes வந்து கொஞ்சம் வேஸ்ட் பண்ணேன். ஓகே ஓகே. ஆக்சுவலாக இதை தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம மேலே ப்ரெஷர் போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் நம்ம இவ்வளோ டைம் யூஸ் பண்ணுறோம், இவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுது. ஸோ அதை எப்படி நம்ம அதை கோல்குள்ளே அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரேயர்ஃபுல்லாக நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ வேற யாராவது சொல்றீங்களா? நீங்கள் அந்த எவ்வளோ டைம் கண்டுபிடிச்சிங்களா உங்கள் லைஃப்பில்? நான் வந்து இந்த இந்த டைம் ஷீட்டில் வந்து நான் நேற்றுனா நான் பண்ணேன், அதெல்லாம் வந்து இதில் எனக்கு புரிஞ்சிச்சு. நான் வந்து நேற்று வந்து 11 ஹவர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணேன். 4 மணி நேரம் வந்து வேஸ்ட்டாக. ஓகே. ஸோ நீங்கள் ஒர்க்குக்கு போயிருக்கீங்க, அதனால அந்த ஹவர்ஸ் எல்லாம் கால்குலேட் ஆகுது இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்ம கோல்ஸை பற்றி என்ன படித்தோம்? கோல்ஸு அதுக்கப்புறம் கோலுடைய இன்னைக்கான இம்பேக்ட், அதை பற்றி யாராவது சொல்ல முடியுமா? கோல்ஸ்னா வந்து நம்ம நம்ம நம்மளோட எய்மு, நம்ம என்ன ஆகணும்ன்ட்டு நம்ம ஒரு கோல் வச்சிருப்போம். அதை நோக்கி நம்ம ஓடுறது தான் கோல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து அதை இன்னைக்கு நாங்கள் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, எங்களோட இந்த டைமிங்கை வந்து நாங்கள் அதில் எங்களோட கோலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதுக்கான எக்ஸசைஸ்லாம் இன்னைக்கு கொஞ்சம் பண்ணோம். அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது மூலயமா நம்மளோட கோல்ஸ்க்கு வந்து நம்ம நெருங்கி போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம கோலுக்கு வந்து ரொம்ப தூரம் இருக்கு, அதனால அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி இப்ப விட்டுட்டோம்னா அப்புறம் நம்மளால வந்து பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்பயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வேஸ்ட் பண்ற அந்த டைமிங் எல்லாம் அதை வந்து ரொம்ப நம்மளால மிச்சம் பண்ணி அந்த கோலுக்கு ஏத்த மாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லா அந்த டைமை கொடுக்கும் போது நம்மளோட கோலை நம்ம டச் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைமும் கொஞ்சம் கிடைக்கும் நமக்கு. ஓகே. அப்படின்னா கோல் அப்படிங்கிறது என்னைக்கோ ஒரு நாள் நடக்க போறது மாத்திரம் இல்ல, அதை வந்து இன்னைக்கு நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம டைம் ஷீட்ல அந்த கோலுக்காக ஒரு 20 மினிட்ஸோ 1 ஹவரோ 2 ஹவர்ஸோ இன்னைக்கு நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம்னா, ஸோ நம்ம கோலை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அது வரலைன்னா அண்ட் தென் நம்மளையே ஏமாத்துறோம்னு அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வேற என்னெல்லாம் இன்னைக்கு படிச்சீங்க? உங்களுக்கு என்னெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, நாங்க வந்து பேசிக்கான நாலேஜஸ்லாம் வந்து கொஞ்சம் கத்துக்கிட்டோம் இன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு தெரியாததை வந்து இவங்க மிக்கி, ஆபேஸு, பப்பு இவங்கெல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சம் நாங்க கொஸ்டின்லாம் எடுத்து படிக்கும்போது, அவங்க எடுத்த கொஸ்டின் நான் கேட்கும்போது, நாங்க எடுத்த கொஸ்டின் அவங்க கிட்ட கேட்கும்போது, ஒரு சில விஷயம்லாம் நாங்க வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் வந்து புதுசா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த டைம் ஷீட் இது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எப்படின்னா, நாங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் நாங்க எங்களோட டைமை எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்றோம் யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு, எந்த
எவ்வளோ டைமை வந்து நாங்கள் ரொம்ப வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதில் அந்த வேஸ்டான டைமில் என்னெல்லாம் பண்ணலாம், அது என்னெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு வந்து நம்மளோட கோலை டச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுற அந்த டைமிங்கில் அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸோ அல்லது ஒரு 15 மினிட்ஸோ நம்ம அதிகமாக ஃபோன் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த யூஸ் பண்ணுற அந்த ஃபோனில் கூட ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபோன் பார்த்தா மாதிரியும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம டைமிங்கை செலவு பண்ண மாதிரியும் இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். வண்டர்ஃபுல், தேங்க்யூ. ஸோ அப்போ உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இல்லையா? கிதியோன், நீ என்ன இன்னைக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனில் இன்னைக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்க? என்னோட ப்ரிப்பரேஷன்ல வந்து நான் இன்னைக்கு வந்து என்னோட சிலபஸ்லாம் வந்து கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா எந்தெந்த சிலபஸ்னு இன்னைக்கு வந்து நான் கற்றுக்கினேன், எது எது படிக்கணும், எது இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. அதை வச்சும் நாங்கள் கொஞ்சம் கொஷின்லாம் ரெடி பண்ணி அது மூலியமாகவும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷனை பற்றி ஆளுக்கு ஒரு 1 மினிட் சொல்வீங்கன்னா என்ன சொல்வீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட? எப்படின்னா, இப்போ வந்து சில பேர் நினைப்பாங்க நம்ம ஸ்கூல்லையே இவ்வளோ மார்க் தான் எடுக்கிறோம், நம்ம எப்படி அந்த கவர்மெண்ட் எக்ஸாமில் எழுதி பாஸ் ஆகும்னு நினைப்பாங்க. அப்படிலாம் இல்லை. நாங்கள் இன்னைக்கு வந்து நிறைய கொஷின்லாம் பார்த்தோம், சாம்பிள் கொஷின்லாம். அது வந்து நம்ம 6th 7th படித்த பேசிக்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து இருந்தது. எல்லா கொஷினுமே நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது. அதனால எல்லாரும் அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகலாம். நம்ம அதுக்குன்னு தனியாக அந்த புக்கும் வாங்கி படிக்கணும்னு இல்லை. நம்ம கிட்ட இருக்கிற இந்த 6th 7th 8th 9th 10th அந்த சோசியல் சயின்ஸ் புக்கே போதும் நம்மளுக்கு. அதுலேருந்தே நம்மளுக்கு நிறைய கொஸ்டின் வந்துடுது. நம்மளோட கோல்க்காக நம்ம வந்து தனியா எந்த ஸ்பெசிஃபிக்கா புக்கு வாங்கணும், காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஃபீல் பண்ண வேணாம். நம்ம கிட்ட இருக்கிற புக்குங்க வச்சே நம்ம வந்து நம்மளோட டைமிங்கை தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம். மணி ஸ்பெண்ட் பண்றோமோ இல்லையோ, நம்ம டைமிங்கை நம்மளோட கோல்க்காக நம்ம டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம கொடுக்கும் போதே நம்மளோட கோலை நம்ம டச் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக வந்து அப்போ நம்ம இப்போ படிக்கிறதை எப்படி படிக்காம இருக்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்க வேணாம். நம்ம அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் ஆவது நம்ம ஸ்கூல்ல படிப்போம். அதுல ஒரு 10 மினிட்ஸோ இல்ல ஒரு 15 மினிட்ஸோ சின்ன பசங்க கிட்ட இருந்து புக் வாங்கி ஒரு பேசிக்கா ஒரு நாளைக்கு ஒரு 5 கொஸ்டின் நம்ம ஃபில்லப் சூஸ் அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 5 கொஸ்டின் அவங்க புக்ல இருந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஈஸியா நம்ம வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே பாஸ் பண்ணலாம், நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம். வண்டர்ஃபுல். நம்ம ஈஸியாகவே எழுதிடலாம். ஏன்னா நம்ம 6th 7th சோஷியல் சயின்ஸில் தான் கேட்குறாங்க. அதுவும் ஜென்ரல் நாலேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சது, வீடு பூமி அந்த மாதிரி ஃபேஸில் தான் கேட்கறதுனால நம்ம ஈஸியாக அதை எழுதிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கூகுளில் எல்லாம் போட்டு பார்க்கலாம். இது தெரியாத கொஸ்டின் நம்ம லாஸ்ட் நேரத்தில் அந்த எக்ஸாம் எழுதும் போது ஏன் நம்ம இந்த கொஸ்டின் படிக்கலன்னும் போது நம்ம அப்போ தான் வெளியே வந்து கூகுளில் போட்டு பார்ப்போம், நம்மளுக்கு படித்த கொஸ்டின் தானே இது, ஏன் மறந்துட்டோம் அப்படின்னு. அது நம்ம இப்போ ஒரு 10 நிமிட்ஸ் 10 நிமிஷம் பண்ணாலே நிறைய டைம் கழிச்சு நம்ம படிச்சு எக்ஸாம் எழுதலாம், ஃபர்ஸ்ட் மார்க்கே வாங்கலாம். வந்து இந்த எக்ஸாமில் வந்து நம்ம வந்து ஸ்கூலில் எழுதுகிற எக்ஸாமு கூட அது படிக்கும் போதே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா படித்தா நம்ம வந்து மார்க் எடுக்கலாம். அந்த பெரிய பெரிய எக்ஸாமில் எழுதும் போது நம்ம இப்போ படிக்கும் போதே அந்த பெரிய பெரிய எக்ஸாம்லாம் எழுதும் போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக இருக்காது, நம்ம வந்து ஈஸியாக எழுதி பாஸ் ஆகலாம். வண்டர்ஃபுல், தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ மோட்டிவேஷ்னல் கிளாஸஸ் வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஜாயின் பண்ணி பண்ணலான்னு நம்ம ஆசைப்படுறோம். நெமிலிச்சேரி, பட்டாபிராம் பக்கத்தில் இருக்கிற நெமிலிச்சேரி. ஸோ உங்களையும் வி வெல்கம் யூ டு ஜாயின் திஸ் குரூப். நம்ம இந்த குரூப்பில் சேர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், எல்லாரும் சேர்ந்து கொஸ்டின்ஸ் எடுக்கிறோம், ஜாலியாக புரிஞ்சுக்கிறோம். ஸோ இட்ஸ் அ குட் இனிஷியேட்டிவ். நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச்.